ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஆம்பியர்ஸ் நெக்ஸஸ் பார்த்தா தெரியும், ப்ளூ கலரு. நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஆம்பியர் நெக்ஸஸ் எப்படி இருக்க போகுது, இதோட பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் வாக் அரவுண்ட் பண்ணுறோம். நம்ம ஸ்பெஷலாக நம்ம வந்து ஷோரூமில் போய் கவரேஜ் பண்ணலாம் நம்ம இதுக்கான டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே. இப்போ வாக் அரவுண்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியர் நெக்ஸஸ் இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ இதுதான் நெக்ஸஸ் மாடல். ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்களா இது எப்போ பார்க்கணுன்னு, இப்போ பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் லுக்கு, ஃப்ரண்டேஜில் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் வரும்போது நமக்கு இங்கே டிஸ்க் பிரேக் பார்க்க முடியுது. வித் அலாய் வீலு, உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அண்ட் பிளாஸ்டிக் பாடி தான். பட் பாடி குவாலிட்டி பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. லுக் வந்து ஓகே, நல்லா தான் இருக்குது. அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இதில் ஏர் பேசேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், ஏர் பேசேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் பேசேஜ் வந்து உங்களுக்கு பேட்ரி வரைக்கும் போகுது அப்படின்னு கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் பேசேஜ் இருக்குங்களா. ஓகே, அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் லைட்டு அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே மிட் டிரைவ் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்டு பேக்கில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் உங்களுக்கு கவரேஜ் ஆகுது. அண்ட் உங்களுக்கு சஸ்பென்ஷன், ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃப்ளோ வரதுக்கான ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சீட்டுங்க, பெரிய சீட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே உட்காந்தேன்னா சீட் வந்து இந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குங்க. 2 பேர் இல்லை, 3 பேரே, ஒரு 2 அடல்ட்டு ஒரு கிட்டு தாராளமாக போகலாம். நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ நம்ம அப்படியே இங்கே உட்காந்தோன்னா நமக்கு சீட் கன்வீனியண்ட்டாக இருக்குது. இங்கே இந்த ஆங்கிள் கம்மியாக சீட் பாருங்கள், முட்டி இடிக்கலை, நல்லா இதை ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்டு நம்ம பிடிக்கும் போதும் டேர்ன் பண்ணும் போதும் இடிக்கலை நம்மளுக்கு. அண்டு நமக்கு வந்து இங்கே வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அண்டு இங்கே வந்து உங்களுக்கு சுவிட்ச் கீ இருக்குது. ஓகே, குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. இதோட குவாலிட்டி நல்லா சூப்பராகவே இருக்குது. இங்கே நல்லா சாஃப்ட் பிளாஸ்டிக்கே கொடுத்துருக்காங்க, எங்கேயும் பேனல் கேப்லாம் தெரியல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது யூஸ் பண்ணுறதுக்கு எந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றத நான் ஓட்டும்போது சொல்கிறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா நிறைய சுவிட்சஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சுவிட்சஸ் இருக்குது, இங்கேயும் வந்து நிறைய சுவிட்சஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நமக்கு மேஜராக ஒரு எல்சிடி டிஸ்பிளே இருக்குது. டுவர்ட்ஸ் கொஞ்சம் அப்வர்டில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அண்ட் இங்கே பார்க்கும்போது ஓகே, டிஸ்பிளே நமக்கு கிளியராகவே தெரியுது. இப்போ நமக்கு ஈவினிங் டைம் அப்படின்றதுனால நல்லாவே கிளியராக தெரியுது. ஓகே, ஸோ இதில் வந்து 116 கிலோமீட்டர் காமிக்குது. டிஸ்பிளேயில் வேறு என்னென்ன இருக்குது ஆப்ஷனு? ஹோம் ஸ்க்ரீன், நீங்கள் பகலில் போயினா மாட்டிக்கலாம், நைட்டில் போகிறீங்கன்னா இதை மாற்றிக்கலாம். டே லைட் இருக்குது. லைட், ஓ டே லைட் இருக்குது. ஓகே, ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் நீங்கள் வண்டி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வின் நம்பர் எல்லாம் காட்டும். வின் நம்பர் எல்லாமே, யூசர் ப்ரொஃபைல், டேட்டா தீம் எல்லாம் வந்துடும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ப்ளூடூத் வந்து நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ண தனியாக கிட் வாங்கி போட்டால் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சரி சரி. ஸோ இதோட லைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதான் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. சைட் லேம்ப் போடுங்க, சைட் லேம்ப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இண்டிகேட்டர் லைட்டு. ஓகே, நல்லா இருக்குல்ல. அண்ட் ஓவரால் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே பேக் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், ஃபுல்லாக நீட்டாகவே பேக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஒரு வெண்ட் இருக்கா, இது வந்து பேட்டரிக்கு கூலிங். இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஓப்பன் பண்ணுங்கள் பார்ப்போம். எவ்வளோ பெரிய சீட்டு பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஃபுல் ஹெல்மெட். இது எவ்வளோ லிட்டர் இது பூட் ஸ்பேஸ்? 22 லிட்டர்ஸ் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஏற்ற ரிஸ்டாலையும் இந்த அளவுக்கு ஸ்பேஸு. ஸோ அந்தளவுக்கு இங்கே நல்ல டெப்த்தாக இருக்குது உங்களுக்கு. அந்த பேட்டரி வந்து நமக்கு ரிமூவபிள் பேட்டரியா?
இது ஃபெரோபாஸ்பேட் உங்களுக்கு அதான் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வித் உள்ள ஃபிக்ஸட் பேட்டரி இங்கே இருக்குங்களா? உள்ள இருக்கு, அதை நம்ம பார்க்க முடியாது. பூட்டு கைட்டினா தான் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்களா இது வந்து ரிமூவபுளாக இல்லையா அப்படின்னு. ஸோ இது ரிமூவபிள் கிடையாது. சார்ஜிங் போர்ட்டு ஓகே, சார்ஜிங் போர்ட்டு இங்கே நமக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் சார்ஜர் பாக்ஸு. எவ்வளோ இது எவ்வளோ ஆம்ஸு? இது 15 ஆம்ஸா? எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும்? 3.5 hours, இது 4 hours. போட்டு காமிங்க இந்த சார்ஜரு. 4 ஹவர்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுமா? நம்மளால் எது போயிட்டீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான்ல. ஓகே, அங்கே போய் அந்த லாக் ஆகணும். லாக் ஆகிடும், ஃபிக்ஸ் பண்ணணும். எடுக்கும் போது நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இந்த ரெட்டு கிட்ட பட்டனை ஃபிக்ஸ் பண்ணி ஓகே, பின்னாடி இருக்கிற ரெட் ப்ரெஸ் பண்ணி இது எடுக்கணும். ஓகே, ஸோ பேட்டரிக்கான எல்லா சேஃப்டியும் கொடுத்து வச்சுருக்கீங்களா? எல்லாம் சேஃப்டியாக இருக்கா? ஓகே ஓகே. இதுக்கு ஏதாவது தனியாக வாரண்ட்டி இருக்கா பேட்டரிக்கு? சாரி, இதுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருங்க. ஓகே ஓகே, சூப்பர்ல. எல்லாமே ஒரே மிக்கி தான். இங்கே இந்த அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்குது. வண்டி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு இதை ஆன் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு க்ளீனாக இங்கே ஸ்க்ரீன் தெரியுது. ஆக்சுவல் தெரியுது. இப்போ நான் வண்டியை வந்து ஒரு சின்னதாக இங்கே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியும். இங்கே ஷோரூம் இல்லை, இங்கே ஃபோரம் மால்குள்ளே தான் வந்திருக்கோம். அதுக்குள்ளே நம்ம பார்க்கிங் லாட்டில் ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ். ஓகே, ஸோ பட்டன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இங்கே ஈக்கோ மோட் இருக்குது. ஸோ இதில் மோட் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து ஈக்கோ மோட், ஓகே, ஈக்கோ மோட், அதுக்கப்புறம் வந்து சிட்டி மோட், பவர் மோட். ஓகே, இப்போ நம்ம ஈக்கோ மோடில் தான் ஓட்ட போகிறோம். ஸோ ஈக்கோ மோடில் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அங்கேயும் சும்மா வர ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா ட்ரையல் இங்கே பாருங்க, சுற்றி காமிக்கிறேன். சுற்றி அப்படியே பாருங்க. ஓகே, மீதி உங்களுக்கு இன்டெப்த் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இந்த வண்டியை வந்து ஜஸ்ட்டு பின்னாடி தள்ள முடியல, வண்டியை தள்ள முடியாது. இப்போ இதுக்கு இங்கே ரிவர்ஸ் காமிங்க. இப்போ இதுக்கு இங்கே ஜஸ்ட் இங்கே ரிவர்ஸ் பண்ணோம்ல, ஜஸ்ட்டு ரிவர்ஸை பிடிச்சிக்கிட்டு இப்படி தள்ளினீங்கன்னா பேக்கில் நீங்கள் எடுக்கலாம். ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்களுக்கு ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஆனால் ஷார்ப்பாக இருக்குல்ல பிரேக்கிங்கு, நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோட எண்டு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து ஆம்பியர் நெக்ஸஸ் இப்போ சென்னையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 11 டீலர் லொகேஷன் சொல்லியிருக்காங்க. டீலர்ஸும் சப்போர்ட் பண்ணாதான் இந்த ஷோ வந்து சூப்பராக போகும். இந்த இடத்துல இவ்வளோ நல்லபடியாக நடக்கும். நம்மளுக்கான எஃபர்ட் எல்லாமே டீலர்ஸ் சைடு இருந்தது. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. அக்ஷயா ஆட்டோ அப்படின்ற நிறுவனத்தில் டேவிட் அவர்கள், துரு கம்யூனிகேஷன்லேருந்து டேவிட் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததாக GAT அப்படின்ற ஒரு நிறுவனத்திலிருந்து we have Mr. Manoj joining us. Thank you Manoj for joining. ஒரு பெரிய கைதட்டலோட let's welcome Manoj. And 2 ஷோரூம் வச்சிருக்காரு மனோஜ். GAT-ஐ பொறுத்த வரையும் 2 ஷோரூம் இருக்கு, ஒரு ஷோரூம் கிடையாது. 2 ஷோரூம் அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக MARSS மார்ஸ் ஏஜென்சிலேருந்து மிஸ்டர் ஆனந்த் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஆனந்த் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டாட்டூ தான் ஒரு ஹார்திக் பண்ணிய மாதிரி இருக்காருங்க நம்ம டீமில், அவர் தான். அடுத்ததாக லெட்ஸ் ஹாவ் மோட்டி மோட்டார்ஸ்லேருந்து மனுஷ் போதா அப்படின்றவரை மேடைக்கலைக்கிறோம். அண்ட் மோட்டி மோட்டார்ஸ்லேருந்து மனுஷ் போதா அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் சார் மனுஷ் சார். அண்ட் அடுத்ததாக மோட்டி மோட்டார்ஸ் ரெடல்ஸ்லேருந்து ஜிதேந்தர் அவர்களை மேடைக்கலைக்கிறோம். ஸோ they have Jitender on to the stage. Aajao bhai. Moti Motors, thank you so much for joining. And up next, ladies and gentlemen, let's welcome S2 Dhruva Motors. இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்லை, ஆனால் இந்த இடத்துல அவர் ஜாயின் பண்ணல. அவரும் ஒரு ஒன் ஆஃப் த டீலர் நம்மளுக்கு. அண்ட் அடுத்ததாக கோ இ ரைட் அப்படின்றதுலேருந்து மிஸ்டர் சுரேஷ் அண்ட் மிஸ்ஸஸ் மலர்விழி அவர்கள் வந்திருக்காங்க. 2 பேருமே மேடை கழிச்சிடலாம். ஒரு பெரிய கைதோட லெட்ஸ் வெல்கம் போத் ஆஃப் தேம். சார் நீங்களும் வந்துடலாம். இட்ஸ் ஃபேமிலி வெஹிக்கிள் சார். நான் ஃபேமிலியாக வந்து நம்ம இது பண்ணிடலாம் சார். வாங்க சார், அன்வீல் பண்றோம். அடுத்ததாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எப்பவுமே ஃபினிஷிங் டச் ஒரு மாசான ஒரு ஆலோசனை தான் கொடுக்கணும். ஷம்ஸ் மோட்டார்ஸ்லேருந்து மிஸ்டர்
இஜாஸ் உசைன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் இவரெல்லாம் லாஸ்ட்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இவரை தொடர்ந்து ஒருத்தர் இருக்காரு. எஸ்கே மோட்டார்ஸ்ல இருந்து மிஸ்டர் PS அமர்நாத் அவர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. ஒரு பெரிய கைதட்டோட லெட்ஸ் வெல்கம் PS அமர்நாத் அவர்கள். ஆம்பியருடைய நெக்ஸஸ் on the count of 3 2 1. அண்ட் ஆம்பியர் நெக்ஸஸ் நம்ம இப்போ வாக் அரவுண்ட் பார்த்துருக்கோம். டீலர்ஷிப் போயிட்டு நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட்டே வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் இந்த வாக் அரவுண்டில் ஓரளவு இந்த வண்டியில் என்னென்னலாம் இருக்குது, மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் எப்படி இருக்குது, டச் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கிறது. மிச்ச ஓவரால் டீட்டெயில், இதோட பெர்ஃபார்மன்ஸு, இதோட அண்ட் இந்த பேட்டரியோட வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஷோரூமில் போய் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை.